அனைவருக்கும் வணக்கம். நமது வேர்தேடி சேனலில் இன்று நாம் பார்க்க போகும் வரலாறு மனித உடலின் வலிமையையும் இந்த உலகின் மிக விசித்திரமான ஒரு கலாச்சாரத்தையும் பற்றியது. பொதுவாக ஒரு சிறுவன் வளர்ந்து பெரியவனாகிவிட்டால் அவன் ஒரு உண்மையான ஆண்மகன் என்பதை நிரூபிக்க நம் சமூகத்தில் என்ன செய்வார்கள்? அதிகபட்சமாக ஒரு நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் அல்லது குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என்று சொல்வோம். ஆனால் உலகத்திலேயே மிக ஆபத்தான அமேசான் காடுகளின் நடுவே வாழும் ஒரு பழங்குடியினத்தில் ஒரு சிறுவன் தன் வீரத்தை நிரூபிக்க துப்பாக்கியால் சுட்டது போன்ற வழியை தரும் ஆயிரக்கணக்கான நச்சு எறும்புகளிடம் தன் கையை கொடுக்க வேண்டுமென்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், அதுதான் அமேசான் காடுகளின் ஷட்ரேமாவோ பழங்குடியினரின் புல்லட் எறும்பு சடங்கு. இந்த நவீன உலகத்திலும் எந்த ஒரு நாகரிக மாற்றமும் இல்லாமல் காடுகளுக்குள்ளே தொடரும் இந்த கொடூரமான சடங்கின் பின்னணி என்ன? ஒரு சாதாரண எறும்பின் கடி எப்படி துப்பாக்கி கொண்டு பாய்ந்த வலியை தருகிறது? அந்த வலியை தாங்கிக் கொண்டு அச்சிறுவர்கள் ஏன் அழக்கூடாது? அமேசான் காடுகளின் ஆழத்துக்குள் சென்று அந்த ஆபத்தான சடங்கின் வேர்களை தேடி பார்ப்போம். பிரேசில் நாட்டின் எல்லைக்குள் இருக்கும் அடர்ந்த அமேசான் காடுகளில்தான் இந்த ஷட்ரேமாவோ பழங்குடி மக்களின் தாயகம். பல நூற்றாண்டுகளாக வெளி உலகத்தோடு எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இயற்கையோடு இயைந்து வாழும் ஒரு தனித்துவமான சமூகம் இது. அவர்களின் அன்றாட வாழ்க்கை முறை என்பது வேட்டையாடுதல், மீன்பிடித்தல் மற்றும் காடுகளில் கிடைக்கும் மூலிகைகளை சேகரிப்பதுதான். இவர்களின் சமூகத்தில் ஆண்களுக்கு தான் மிக முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படுகின்றன. காடுகளில் ஆபத்துக்களிலிருந்து தங்கள் குடும்பத்தையும் கிராமத்தையும் காப்பாற்ற வேண்டிய கடமை ஆண்களுக்கு உண்டு. அதனால் தான் அங்குள்ள சிறுவர்கள் வெறும் உடல் அளவிலும் மனதளவில் மட்டும் வளர்ந்தால் போதாது, எந்த ஒரு மாபெரும் வெளியையும் தாங்கும் அசாத்திய மன வலிமை கொண்டவர்களாக மாற வேண்டும் என்று இந்த பழங்குடியினர் நம்புகிறார்கள். இந்த சடங்கின் முக்கிய நாயகனே அந்த புல்லட் எறும்புதான். அறிவியல் பூர்வமாக இதற்கு ஃபெனோரோக்ளோவேடா என்று பெயர். சாதாரண எறும்புகளைப் போலல்லாமல் இவை சுமார் 1 அங்குலம் முதல் 1.5 அங்குலம் வரை நீளமாக ஒரு தேனீயின் அளவில் இருக்கும். இதற்கு ஏன் புல்லட் எறும்பு என்று பெயர் வந்தது தெரியுமா? இந்த எறும்பு ஒரு மனிதனை கடித்தால் ஏற்படும் வலியானது உடலில் ஒரு துப்பாக்கி குண்டு பாய்ந்தால் எந்தளவுக்கு நரக வேதனையை தருமோ அந்தளவிற்கு இருக்குமா. பூச்சிகளின் கடிகளிலே மிக கொடூரமான வலியை தரும் பூச்சியாக இது உலகளவில் முதலிடத்தில் உள்ளது. இதன் உடலில் பொனராக்சின் என்ற நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய கொடூரமான விஷம் உள்ளது. இந்த எறும்புகளை கடிக்க வைத்துத்தான் அந்த சடங்கு நடத்தப்படுகிறது. சடங்கு நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பே கிராமத்தில் மூத்த பழங்குடி வீரர்கள் காடுகளுக்கு சென்று நூற்றுக்கணக்கான புல்லட் எறும்புகளை மிகவும் லாவகமாக பிடித்து வருவார்கள். அதற்கு பிறகு ஒரு விசித்திரமான மூலிகை சாற்றை பயன்படுத்தி அந்த எறும்புகளை தற்காலிகமாக மயக்கமடைய செய்வார்கள். எறும்புகள் மயக்கத்தில் இருக்கும்போது மர இலைகள் மற்றும் நார்களை கொண்டு பிரத்யேகமாக நெய்யப்பட்ட ஒரு பெரிய கையுறையின் உட்புறத்தில் அந்த எறும்புகளின் கொடுக்குகள் உள்நோக்கி இருக்கும்படி ஒவ்வொன்றாக பதிப்பார்கள். அதாவது யாராவது அந்த கையுறைக்குள் கையை நுழைத்தால் நூற்றுக்கணக்கான எறும்புகளும் ஒரே நேரத்தில் கடித்தே தீர வேண்டும். கையுறை தயாரானதும் மூலிகைகளின் வீரியம் குறைந்து எறும்புகள் கோபத்தோடு விழித்து கொள்ளும். அப்போது அந்த நரக கையுறை தயாராகி விடுகிறது. அந்த கிராமத்தில் இருக்கும் 12 முதல் 13 வயதுடைய சிறுவர்கள் இந்த சடங்கிற்கு பங்கேற்க வேண்டும். சடங்கு தொடங்கும் முன்பு சிறுவனின் கைகளில் கையை பூசி எறும்புகளின் விஷம் உடலுக்குள் வேகமாக பரவாமல் இருக்க சில மூலிகைகளை தடவுவார்கள். அதன் பிறகு அந்த எறும்புகள் நிறைந்த கையுறையை சிறுவனின் கைகளில் மாட்டி விடுவார்கள். இப்போது எறும்புகள் தங்கள் கூர்மையான கொடுக்குகளால் சிறுவனின் கைகளை சரமாரியாக கடித்து விஷத்தை உடலுக்குள் செலுத்தத் தொடங்கும். ஒரு எறும்பு கடித்தாலே மரண வேதனை எடுக்கும் என்றால் நூற்றுக்கணக்கான எறும்புகள் ஒரே நேரத்தில் கடிக்கும் போது அந்த சிறுவனின் நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். சரியாக 10 நிமிடங்கள் அந்த கையுறையை அவன் கையிலே வைத்திருக்க வேண்டும். இந்த சடங்கில் மிக கடினமான விதி என்னவென்றால் அந்த 10 நிமிட நரக வேதனையின் போது அந்த சிறுவன் அளவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. அப்படி அவன் அழுதுவிட்டால் அவன் ஒரு கோழை என்று முத்திரை குத்தப்படுவான். வலியை திசை திருப்ப கிராமத்து மக்கள் அனைவரும் அச்சிறுவனை சுற்றி நின்று கைகளை கோர்த்து கொண்டு பாரம்பரிய பாடல் பாடி ஆக்ரோஷமாக நடனமாடுவார்கள். சிறுவனும் வலியால் துடித்தாலும் தன் உதடுகளை கடித்து கொண்டு அந்த நடனத்தோடு சேர்ந்து தானும் ஆட முயல்வான். 10 நிமிடங்களுக்கு பிறகு கையுறை கழற்றப்படும். ஆனால் உண்மையான வேதனை அதன் பிறகுதான் ஆரம்பிக்கும். அடுத்த 24 மணி நேரத்துக்குள் அவனது கைகள் முற்றிலும் செயலிழந்து முடங்கி போகும். உடல் முழுவதும் கடுமையான காய்ச்சல் ஏற்படும். கைகள் கருகி போனது போல் வீங்கிவிடும். ஆனால் அந்த வேதனையை தாங்கி வென்றுவிட்டால் அவன் அந்த கிராமத்தின் உண்மையான மாவீரன் என்று அழைக்கப்படுவான். இங்கேதான் இந்த சடங்கின் ஆகப்பெரிய அதிர்ச்சி ஒளிந்திருக்கிறது. ஒரு சிறுவன் தன் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த வேதனையை தாங்கினால் போதாது.
அவன் ஒரு முழுமையான தலைவனாகவோ அல்லது சிறந்த வேட்டைக்காரனாகவோ மாற வேண்டுமென்றால் அவனது வாழ்க்கையில் வெவ்வேறு காலகட்டங்களில் மொத்தம் 20 முறை இந்த புல்லட் சடங்கை செய்து முடிக்க வேண்டும். நவீன மருத்துவம் மற்றும் அறிவியல் வளர்ந்த பிறகும் இந்த சடங்கு ஏன் தொடர்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கேட்கும்போது அந்த பழங்குடியின மக்கள் ஒரு பதிலை சொல்கிறார்கள். வலிகள் இல்லாத வாழ்க்கை எதற்கும் உதவாது. இந்த எறும்புகளின் வலி காடுகளில் வரும் எந்த ஒரு பெரிய ஆபத்தையும் தோல்வியையும் தாங்கும் மனப்பக்குவத்தை எங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்கிறார்கள். விசித்திரமாக இருந்தாலும் அவர்களின் வாழ்வியலுக்கு அது உண்மை. வெளி உலகிற்கு ஒரு கொடூரமான சடங்காக தெரிந்தாலும் அமேசான் காடுகளின் சட்ரோ மாவோ பழங்குடிகளுக்கு இது தங்கள் அடையாளமும் வீரத்தின் உற்சவமாகும். இயற்கையோடு வாழும் மனிதர்கள் அசாத்திய வலிமைக்கு இந்த புல்லட் எறும்பு சடங்கே ஒரு மாபெரும் சாட்சி. நான் போடுற வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.